திருடனுக்கு தேல் கொட்டியது மாதிரி இருக்காங்க கொஞ்சம் பேரு. என்னடான்னு பார்த்தா தாவேகா ஆட்சி பொறுப்பேற்ற 140 மணி நேரத்துல 24 கொலை, 2 வாரத்துல 50 கொலை, 20 பாலியல் வன்முணர்வு. பாட்டலுக்கு 10 ரூபா, பாட்டலுக்கு 10 ரூபான்னு பாடினார்ல, இப்ப அதை பாட முடியாதுங்கிறாங்க. ஏண்டான்னு கேட்டேன். அது 20 ரூபா 30 ரூபா ஏத்திட்டாங்க. ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்கள் அறநிலையத்துறையில ஆட்டைய போடுறாங்க, சிலை காணா போகுது, கடவுள் சிலையை கடத்திட்டு போறாங்க, நகையை திருடுறாங்க, என்னென்னமோ அத்துமீறல்கள் நடக்குது. அதை கண்டுபிடிக்கிறத விட்டுவிட்டு முறுக்கு பாக்கெட் எங்க இருக்கு, சீடை எங்க இருக்கு? இல்ல, திமுக யோக்கிய வேஷம் போடக்கூடாது. நீங்க காங்கிரஸை விமர்சிப்பதற்கு ஒரு பக்குவம் வேணும், ஒரு அனுபவம் வேணும். நீங்க கடந்த காலங்களில் பாஜக கூட கூட்டணி வச்சது இல்லையா? ராகுல் காந்தியை பப்பு என்று வர்ணித்த போது அவர்தான் இந்தியாவுக்கு பிரதமராக வேண்டும் என்று சொன்னவர் ஸ்டாலின் அவர்கள். இது எப்படி நியாயமா இருக்க முடியும்? மற்றவர்களாவது சொல்லிட்டு போனாங்க, நீ சொல்லாம கொள்ளாம போயிட்டிய, நடுராத்திரில திடீர்னு காணாம போயிட்டிய. சலிம் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தவேகா அரசு பொறுப்பேற்று 2 வார காலம் ஆயிருக்கு. இந்த 2 வார காலத்துல மிகப்பெரிய அளவுக்கு குற்ற செயல்கள், குற்ற சம்பவங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கு. உங்கள் பகுதியான மதுரையில கூட இன்னைக்கு ஒரு 17 வயது சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கான்ற சம்பவத்தை பார்க்கிறோம். நாளுக்கு நாள் ஒவ்வொரு குற்ற சம்பவங்கள், கொலை குற்ற சம்பவங்கள், பாலியல் குற்றங்கள், குழந்தைகள் உட்பட நிறைய பேர் பாதிக்கப்படுறத பார்க்கிறோம். இந்த ஆட்சி 2 வார காலம் தான் ஆயிருக்கு, நம்ம ஒரு 3 மாத காலம் 6 மாத காலம் அவகாசம் கொடுக்கணும் ஒரு அரசுக்கு அப்படின்லாம் சில பேர் சொல்றாங்க. மறுபுறம் இதே குற்றச்சாட்டுகள் தான் கடந்த திமுக ஆட்சியில விஜய் அவர்கள் பிரச்சாரத்தின் போது முன்வைச்சாரு. அப்போ இதெல்லாம் சரி செய்யப்படும், இவர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மேஜிக் நடக்கும்னு மக்கள் நம்பினாங்க இல்லையா? அதை நம்பிதான வாக்கு செலுத்தியிருக்க முடியும். இதுல எப்படி பார்க்கறது, நீங்க எப்படி இதை பார்க்கறீங்க? தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சீரழிக்கிறது, சந்தி சிரிக்கிறது என்றெல்லாம் திமுக மீது யாரெல்லாம் விமர்சனம் வைத்தார்களோ அவர்களெல்லாம் இப்போது அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். திருடனுக்கு தேல் கொட்டியது மாதிரி இருக்காங்க கொஞ்சம் பேரு. என்னடான்னு பார்த்தா தாவேகா ஆட்சி பொறுப்பேற்ற 140 மணி நேரத்துல 24 கொலை, 2 வாரத்துல 50 கொலை, 20 பாலியல் வன்முணர்வு. கொடூரத்தின் உச்சமாக எல்லாம் நடக்குது. நீங்க தனி மனிதர்களை கண்காணிப்பது என்பது ஒரு அரசாங்கத்தினால முடியுமா என்கிற கேள்வி இருக்கு. தமிழ்நாட்டினுடைய எல்லா காவல்துறையினுடைய பணியிடங்களும் நிரப்பப்பட்டாலும் கூட 800 பேருக்கு ஒரே ஒரு போலீஸ்காரர் தான் இருக்க முடியும் என்றால் எப்படி கண்காணிக்க முடியும்? இன்றைக்கு போதை பழக்கம் என்பது ரொம்ப இயல்பான ஒன்றாக மாறி கிடக்கிறது. பல பேர் அதுல மீட்க முடியல. குற்றச்செயல்கள் அதன் வழியாகவும் நடக்கிறது. நீங்க குழந்தைகள், பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு என்பது பதைபதைப்பாக இருக்கிறது. சூலூர்ல ஒரு 10 வயசு சிறுமி விளையாடி கொண்டிருந்த சிறுமிய சாக்லேட் வாங்கி தரேன்னு கூட்டு போய் சிதைச்சு சின்னாவண்ணமாக்கி குளத்தாங்கரையில கொன்றளித்து விட்டான். கொலை செஞ்சு போட்டு போயிட்டாங்க. அவனும் அந்த பிள்ளைய காணா, அந்த சிறுமியை காணான்னு தாய் தேடுகிற போது கூட இருந்து கொலைகாரன்னு தேடி இருக்கான். இவ்வளவு கொடுமையான ஒரு சூழலே. இப்ப காவல்துறையினுடைய நடவடிக்கை என்பது குற்றம் நிகழ்ந்ததற்கு பின்பு நடவடிக்கை எடுப்பது சம்பந்தமானதுதான் என்று நம்ம கடந்த காலத்திலையும் சொல்லலாம். இப்பயும் அதே நடக்குது. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஒருத்தன் அத்துமீறல் செஞ்சுட்டான்னா யார் அந்த சார் அப்படின்னு இவங்க எல்லாம் கேட்டாங்க. இப்போ அப்படிலாம் குற்றச்சாட்டு சொன்னவர்கள் யாருமே இப்ப காணாம். அப்ப திமுக ஆட்சி வீழ்த்துவதற்கு இதையெல்லாம் ஆயுதமாக பயன்படுத்தியவர்கள் அதை விட பல மடங்கு குற்றச்செயல்கள் நடக்கிற போதே புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி ஆலங்குடி சாலையில ஒரு ரைஸ் மில்ல வேலை செய்யக்கூடிய வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணு பஸ்ஸுக்கு நின்றிருந்த பொண்ணை ஏதோ லிப்ட் கொடுக்குற மாதிரி கூட்டு போய் கார்ல ஏத்தி கொண்டு போய் பாலியல் வன்முறை செஞ்சு குப்பை மாதிரி தூக்கி போட்டு போயிட்டான். தெருவில் இறங்கி போராடுகிறார்கள். எல்லா இடங்களிலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது தலைவிரித்து ஆடுகிறது. ஒரு மூதாட்டியே காதை அறுத்துட்டு போயிட்டான். அடிக்கடி கரண்டை வேற கட் பண்றாங்க. கரண்ட் அங்கிட்டு கட் பண்றாங்க, இங்கிட்டு மூதாட்டி காதை அறுத்துட்டு போயிட்டான். 125 பக்கம் நகையை அடிச்சுட்டு போயிட்டாங்க. கொடூரமான கொலைகள் நடக்கிறது, பட்டப்பகல்ல நடக்கிறது. எதையுமே தடுக்க முடியல. நிர்வாகம் என்று ஒன்று இருக்கிறதா? காவல்துறைன்னு ஒன்று இருக்கா? சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இருக்கா? இந்த ஆட்சியினுடைய அவலமாக பல கொடூரமான சம்பவங்கள் அரங்கேறி கொண்டே இருக்கிறது.
இதெல்லாம் முதலமைச்சர் செவிகளுக்கு போகிறதா? இல்ல, இவர்களெல்லாம் புதிதாக, அதாவது அரசு நிர்வாகம் ஏற்கனவே இயங்கிட்டு தான் இருக்கு. காவல்துறை ஏற்கனவே இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான். அதை கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல இன்றைக்கு அரசு வந்து பொறுப்பேற்று இருக்கு. ஆமா, அரசுக்கு போதுமான அனுபவம் கிடையாது. இப்பதான் புதிதாக வந்திருக்கிறாங்க, இளைஞர் சக்தியாக வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு அவகாசம் கொடுத்துதானே ஆக வேண்டிய தேவை இருக்கு. அவகாசம்னா இப்போ ஒருத்தன் கழுத்தை அறுத்துட்டு போனான்னா அவகாசம் எவ்வளோ நாள் கொடுப்பியா? அடுத்தவன் கழுத்தை இருக்கிற வரைக்கும் அவகாசம் கொடுப்பீங்களா? இல்லை எல்லாரும் கழுத்தையும் அறுத்துற வரைக்கும் அவகாசம் கொடுப்பீங்களா? எப்படி அவகாசம் கொடுப்பீங்க? எது அவகாசத்துக்கு இல்லை? குற்றச்செயல்களை விரைந்து பிடிக்கணும், தனிப்படை அமைக்கணும், அதுதானே சரியானது. கொலை நடந்துகிட்டு இருக்கும்போது அவன் குறவழியா இருக்கிற வரைக்கும் அவகாசம் கொடுப்பான். ஆட்சி மாறிடுச்சு, புதுசாக தானே ஆட்சி வந்திருக்கிறாரு, எப்படி குறவழியா இருக்கிறான்னு அவருக்கு தெரியாது, அவர் இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது அப்படின்னு நான் சொல்ல முடியும்? வன்முறைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டாம். அது யார் ஆட்சியாக இருந்தாருன்னா, இப்போ ஸ்டாலின் ஆட்சியில் நடந்தால் மட்டும்தான் அது குற்றம். வந்து புதிதாக பொறுப்பேற்று இருக்கிற தாவேக அரசுல அப்படி ஒரு குற்றம் நடந்தால் அதை நம்ம குற்றமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்களா? எந்த நிர்வாக அறிவும் இல்லை, அனுபவ அறிவும் இல்லை, துறை சார்ந்த அறிவும் இல்லை. பல இடங்களில் வந்து இவங்களாம் திடீர்னு ஒரு ஆள் போகிறான், டாஸ்மார்க்கில் வந்து டபார்னு கதவை திறந்துட்டு ஒரு ஆள் உள்ளே போயிருக்கான். டாஸ்மார்க் குடியிருப்பா, ஏய் கடைக்குள்ள எதுக்கு போடுறா, சரக்கு வாங்குறாலாம் வெளியே இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது, சார் சட்டமன்றம் கொடுக்கணும் சார். அப்படியா, இப்போ சின்ன பையன் மாதிரி இருக்க பார்க்க அவனை எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் காடை காட்டுறாப்புல. எதுக்கு வந்தேன்? ஆய்வு செய்ய வந்தேன். என்ன ஆய்வு செய்ய வந்தேன்? இங்கே ஏதாவது சரக்கு இறக்க பற்றி தெரியுமா? எவ்வளோ விற்றுருக்காங்க, வாங்கியிருக்காங்க தெரியுமா? பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினார்ல, இப்போ அதை பாட முடியாதுங்கிறாங்க. ஏண்டான்னு கேட்டேன். அது 20 ரூபா 30 ரூபா ஏற்றிட்டாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது பழைய காலம், அது திமுக காலம். அப்போ 10 ரூபாயே பரவாயில்லையா? வேற இடத்துக்கு போயிட்டாங்க. பல இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி கரண்ட் கட் ஆகுதுங்க. எம்எல்ஏ யாருன்னு தெரியல எவனுக்குமே. தேடி கண்டுபிடிச்சு எம்எல்ஏ வீட்டுக்கு போய் கரண்ட் கட் ஆகுது என்னன்னு போய் கேளுங்க அப்படின்னு ஒரு பையன் வெளியே வந்து, எம்எல்ஏ வீட்டில் இல்லைங்க, அவர் வெளியே போயிட்டாருங்க அப்படின்னு சொன்னா, யாரான்னு பார்த்தா அவர் தான் எம்எல்ஏவான், சொன்னால்தான் எம்எல்ஏவான். பல இடங்கள்ல நிர்வாக சீர்கேடு. இவங்களா வந்து செல்ஃபி எடுக்கிறதும் ரீல்ஸ் போடுறதும் அது மட்டுமே கவர்மெண்ட் நினைக்கிறான். எல்லா இடத்துலையும் நீங்க பாத்தீங்கன்னா அறநிலையத்துறை அமைச்சர் போய் அந்த வந்து எல்லா கோவில்லையுமே ஒரு சின்ன ஸ்டால் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டாலில் வந்து முறுக்கு, அதிரசம், பணியாரம், சீடை இதெல்லாம் விற்பாங்க. அது போய் பாக்கெட் எடுத்து, என்ன முறுக்குக்கு டேட்டக்கானா, அது குடிசை தொழில். அதையும் செக் பண்ண முறுக்க வந்து என்ன 300 வருஷமா வச்சிருக்கிறாங்க. முந்தா நாள் போட்டிருப்பாங்க, இன்னைக்கு விற்கலைன்னா நாளைக்கு வித்துரும், அவ்வளவுதானே. சாப்பிடும் போதே நீங்க முறுக்குக்கெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு மெடிசினுக்கு வந்து டேப்லெட்டுக்கு போட்டா நியாயம் இருக்கு, ஏன்னா உயிர் காக்கிற பிரச்சனை. நீங்க ஒரு முறுக்க 4 நாள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா லைட்டா வாட வரும். மேனுஃபேக்சரிங் டேட் ஏற்கனவே இருக்குன்றாங்க. ஏங்க, ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்கள் வந்து அறநிலையத்துறையில ஆட்டைய போடுறாங்க, சில காணா போகுது, கடவுள் சிலையை கடத்திட்டு போறாங்க, நகையை திருடுறாங்க, என்னென்னமோ அத்துமீறல்கள் நடக்குது. அதை கண்டுபிடிக்கிறத விட்டுவிட்டு முறுக்கு பாக்கெட் எங்க இருக்கு, சீடை எங்க இருக்கு, தேன் மிட்டாயை யார் வித்துட்டு இருக்காங்க? இப்ப இதெல்லாம் அறநிலையத்துறை அமைச்சருடைய டியூட்டி. அதெல்லாம் என்ன வித்த காட்டுறாங்க, அதையும் மக்கள் வாங்கி சாப்பிடுறாங்கல்ல. தாங்க லெவலு எவ்வளவு, 1000 கோடி சொத்துக்களை வந்து அபகரித்தவர்களை பிடிப்பதா, அதை மீட்பதா, அதுவும் உன்னுடைய வேலையா? அதிர்ஷ்டம் முறுக்கு விற்கிறவங்கள ஆராய்ச்சியரும் வேலையா? நல்லா இல்லைன்னா அவனே பாக்கெட்டை தூக்கி போட்டுவான். மேனுஃபேக்சர் டேட் மட்டும் இருக்கக்கூடாது, மேனுஃபேக்சர் பண்ணாங்க, இந்த டேட்ல மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்கன்ற ஆதாரம் வேணும். வீடியோ எடுத்து சொல்லி போட சொல்றாங்க, ரீல்ஸ் போட சொல்றாங்க. இப்படி என்னன்னா, நிர்வாகம் சார்ந்து அனுபவம் இல்லாதவர்கள் அவங்களா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்க வந்து ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்கள், ஏபிவிபி மாணவர் அமைப்பு போய் முதலமைச்சரை சந்திக்கிறாங்க. உடனடியாக அப்படி அப்பாயின்மெண்ட் கிடைக்குதுன்னு தெரியல எல்லாருக்கும். அந்த இந்திய மாணவர் சங்கம் போனா அவங்கள மட்டும் பார்க்கலாம், ஏபிவிபி போனா பார்க்க கூடாதா? போகலாம், நான் யாரு வேணாலும் போகலாம். அவர் ஸ்டாலின் கிடையாது இல்ல, ஸ்டாலின் ஏபிவிபி போக மாட்டாங்க. ஆமா, எப்ப போறாங்க, போயிட்டு இருமொழி கொள்கையெல்லாம் இனிமே வேணாம், மும்மொழி கொள்கையவே வச்சுக்கலாம் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கோம் பிஎம்சி திட்டத்துக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப இதுவரைக்கும் ஸ்டாலின் அரசிலே மாநில சுயாட்சி சார்ந்து, மாநில உரிமை சார்ந்து, கல்விக் கொள்கை சார்ந்து, மொழி கொள்கை சார்ந்து எதெல்லாம் மிகச் சரியாக நடந்து கொண்டிருந்ததோ அதையெல்லாம் உடைக்கிற வேலையை செய்வதற்கு தயாராயிட்டாங்க. பிஎம்சி திட்டத்தில் கையெழுத்த போடு. அப்ப நீங்க வந்து என்ன செய்ய முடியும்? நீட்டை வந்து நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது இப்படி ஒன்றும் இல்லை, பரந்துருவமான நிலைய பிரச்சனை இல்லை. விஜயனுடைய நிலைப்பாடு என்ன?
எதிர்கட்சியாக இருக்கிற போது நான் வந்து சும்மா விட மாட்டேன், தலைமைச் செயலகத்துக்கு முற்றுகையிடுவேங்கிற அளவுக்கு போகிறது. இப்போ தலைமைச் செயலகத்தை சுற்றி பார்த்தியல்ல, கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு செல்ஃபி எடுத்தியல்ல, உங்கள்கிட்ட தலைமைச் செயலகத்தை ஒப்படைச்சிட்டாங்கல்ல, உத்தரவு போட்டீர்களா? பரந்தூர் விமான நிலையத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் பாதிக்கப்படுகிறது, விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகிறது, விமானம் முக்கியமா, வந்து மக்களுடைய அன்றாட வாழ்வாதாரம் முக்கியமா, சோறு முக்கியமா, பிளைட் முக்கியமா? கேளுங்கப்ப, உத்தரவு போடுங்க. 100% எல்லாமே முடிஞ்சிருச்சு. தடுத்து நிறுத்தக்கூடிய இடத்துல நீங்க இருக்கீங்களா? எதையாவது தடுத்து நிறுத்தி இருக்கீங்களா? ஏதாவது சட்டம் போட்டிருக்கலாம்? தூய்மை பணியாளர் ஒரு போட்டோ நடந்துச்சு, என்ன செஞ்சிருக்கீங்க? அவர் மின்சாரத்துறை அமைச்சர் சொல்றாரு 70,000 பணியிடங்கள் நிரப்பப்படலை. என்ன திமுக ஆட்சியில் இருக்கு குற்றச்சாட்டு சொல்றதுக்கு? 70,000 பணியிடத்தை நிரப்புங்க. என்ன நம்ம நாட்டில் 70,000 பேர் இல்லையா வேலைக்கு தயாரா இல்லையா? படிச்சவங்களே இல்லையா? நிரப்புங்க. யார் வேணாங்கிறா? இதே நிலைமை நீடித்தால் மின்சாரத்துறையை அழிந்து விடும். அதை சொல்றது நீ எதுக்கு? அமைச்சர் சிவசங்கர் வந்து அதுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ கொடுத்துருந்தாரு. இது என்னமோ வந்து சரிப்பட்டு வரல, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குமோன்ற எண்ணம் வருது. ஏன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சி காலத்துல மின்சாரத்துறையை தனியார் மயமாக்குவதற்கு முயற்சிகள் ஒன்றிய அரசு மேற்கொண்டது. அதற்கு இடம் கொடுக்காம நாங்கள் செயல்பட்டோம். இப்போ இவர்களுடைய தொடர் மின்வெட்டு, இவர்கள் பேசுவதெல்லாம் பார்க்கிற போது தனியார் துறைக்கு ஒப்படைப்பதற்கு ஒரு ஏற்பாடு நடக்குதோ என்ற அச்சம் வருது. இதே பற்றாக்குறையோடு தான், இதே 7 லட்சம் ஊழியர்களோட தான் நாங்கள் போன ஆண்டும் போன வருஷமும் நாங்கள் எங்களுடைய ஆட்சி காலத்துல நாங்கள் ரன் பண்ணோம்னு விளக்கமும் கொடுக்குறாரு. அப்போ இந்த பற்றாக்குறை நீங்க சொல்றதே வந்து தவறான விஷயம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது நம்ம எப்படி பார்க்கலாம்? ஆடத் தெரியாதவ தெருக்கோணலா இருக்குன்னு சொல்றது மாதிரி, ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பின்னால் உங்களால் நிர்வாகம் செய்ய முடியவில்லை என்பதை ஒப்புக்கொள்வதற்கு பதிலாக கஜனா காலி ஆயிடுச்சு, 10 லட்சம் கோடி கடை இருக்கு, 70,000 பேருக்கு பணியிடம் நிரப்பப்படலை என்று இன்னும் நீங்க கடந்த காலத்தை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்னா, நிகழ்காலத்தில் நீங்க எதுக்காக அந்த இடத்துல இருக்கீங்க? நீங்க இதை கவனிச்சீங்கன்னா தெரியும். எந்த பிரச்சனை நடந்தாலும் பிரதமர் மோடி என்ன பேசுவாரு? நேரு, ஜவஹர்லால் நேரு தான் அதுக்கு காரணம் பாரு. நேருக்கு நேரம் வந்து ராகுல் காந்தியை எதிர்கொள்ள முடியாம நேருவை பத்தி பேசின கதை இருக்குல்ல, அதே மாதிரி எல்லாவற்றிற்குமே கடந்த கால அரசு தான் காரணம் என்று சொல்வதன் மூலமாக நிகழ்கால பிரச்சனையிலிருந்து இங்க தப்பிக்க பார்க்கறாங்க அப்படிங்கிறதா அதுல இருக்கக்கூடிய. இப்போ கொலை குற்ற சம்பவங்கள் நிறைய நடந்தாலுமே இதெல்லாம் திமுக காரன் தானே செஞ்சிருப்பான் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல வந்து இன்னும் தவைக்கு ஆதரவாளர்கள் கமெண்ட் பண்றதை பார்க்க முடியுது. அந்த மனநிலை நீங்க எப்படி பார்க்குறீங்க? திமுக காரன் வந்து அத்துமீறுவதற்கு உன் சட்டம் ஒழுங்கு உன் கண்ட்ரோல்ல தானே இருக்கு, உங்க கண்ட்ரோல்ல தானே போலீஸ் துறை இருக்கிறது, காவல்துறை கட்டுப்பாடு யார் இடத்துல இருக்கிறது? அப்ப இன்னமும் திமுக தான் ஆட்சி செய்யறதாப்ப? உங்களால நீங்க சொன்ன இலவச திட்டங்களை உங்களால நிறைவேற்ற முடியல. 2,500 ரூபா கொடுக்குறோம், நீங்க பேச்சு மூச்ச காணா. நீங்க சொன்ன எதை நீங்க நிறைவேற்ற போறீங்க? வேலை வெட்டி இல்லாம இருக்கிறவனுக்கு போற 4,000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்க போறோம்னு சொன்னீங்க. ஆட்சிக்கு வரமாட்டோம் என்கிற நம்பிக்கையில சொன்னீங்களான்னு தெரியல. 8 கிராம் தங்கம் தர்றோம், நீ பட்டுச்சாலை தர்றோம், நீ சட்டம் ஒழுங்க சரி செஞ்சிருவோம், நீ ஏதாவது நடக்குதா? நிர்வாகம் நடக்கிறதா இல்லையா? என்ன அவரை பார்க்கறதுக்கு கூட்டம் நிக்குது, செல்ஃபி எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த நாட்டோட பிரச்சனை எல்லாமே தீர்ந்துருமா? பலாரும் ஜனாரும் ஓடிடுமா? நீ எல்லாவற்றிற்கும் குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், பழி சொல்கிறார்களே தவிர எதுக்காவது வழி சொல்றாங்களா? திருப்போணம் காவலாளி அஜித்குமார் கொலை செய்யப்பட்டாருன்னா உடனே நீங்க போய் அது பாதிக்கப்பட்டவரை பார்க்குறீங்க. சூலூர் மாணவி வீட்டுக்கு, அந்த கொலை செய்யப்பட்ட சிறுமி வீட்டுக்கு ஏன் போகல? 2 நாள் கழிச்சு நீங்க அலைபேசியில கேட்குறீங்க. அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? அப்போ சுத்தி நடக்கிற பற்றி எறிகிற பிரச்சனைகளில எது குறித்து வாய் திறப்பதே இல்லை. எதுக்கு வந்து விஜய் வந்து மௌனச்சாமியார் மாதிரி இருக்காரு? எதுக்காக பதில் சொல்லணும்ல? உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, 1,72,00,000 வாக்காளர்கள் உங்களை நம்பி வாக்களிச்சிருக்கிறாங்க. எடுத்த எடுப்பிலே 35% வாக்கு வங்கிக்கு நீங்க வந்துட்டீங்க. உங்கள் மீது நம்பிக்கை வச்சிருக்காங்கல்ல, அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட தானே இருக்கு. இன்னும் நீங்க ஸ்டாலினை தான் சொல்லுவீங்களா குறை? இன்னும் திமுகவை தான் சொல்ல போறீங்களா? நீங்க என்ன செய்ய போறீங்க? இதுதான் நம்முடைய கேள்வி. இதுல இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சு, காங்கிரஸ் வந்து 20 வருடங்களாக நம்ம தூக்கி சம்பந்தம், ஆனா அவங்க வந்து குறைந்தபட்ச நாகரிகத்தை கூட கடைபிடிக்காம
ஓடிட்டாங்க அப்படின்னு அவர் பேசியிருந்தார். அதற்கு காங்கிரஸ் கட்சியினர் மிகப்பெரிய அளவுக்கு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் மீது பெரிய வன்மத்தோடு உதயநிதி இருந்தாரு. ஏன்னா அவர் சிஎம் ஆயிடக்கூடாதுன்னு உதயநிதி விரும்பினாரு. அவரோட ஒப்புதலோட தான் வந்து அதிமுகவும் திமுக இணைவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்தது அப்படின்லாம் மாணிக் தாக்கூர் சொல்றாரு. இன்னைக்கு நிறைய விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்படுது காங்கிரஸ் தரப்புல இருந்து. எப்படி பார்க்குறீங்க? 2004 இருந்து 2014 வரைக்கும் மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்காரு. 2014 ஆட்சி மாற்றம் நிகழ்கிறது, பிஜேபி வருது. ஏறத்தாழ 12 ஆண்டு காலம் வந்து மோடியினுடைய ஆட்சி பிஜேபியின் வழியாக தொடர்கிறது. ஆட்சி அதிகாரத்தை விட்டு மன்மோகன் சிங் இறங்கிட்டாரு, காங்கிரஸ் இறங்கிருச்சுங்கிறதுக்காக பிஜேபி பக்கம் வந்து திமுக போச்சா? அதிகாரமற்றவர்களாக இருக்கிறாங்க காங்கிரஸ்காரங்க என்பதற்காக அவர்கள் இந்தியா கூட்டணியின் பக்கம் நின்றார்களா, பாஜக பக்கம் நின்றார்களா? அதிகாரத்தை விட்டு இறங்கி விட்டார் ஸ்டாலின். அடுத்த நிமிடமே போய் நீங்க பனையூருக்கு போய் கூட்டணி வைக்கிறீங்கன்னா தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி, அதுலேயும் ஒவ்வொரு தொகுதிக்கும் 15 கோடியே திமுக செலவு பண்ணியிருக்கு. 27 தொகுதியில் ஏறத்தாழ 500 கோடி திமுக காசுல நீங்கள் தேர்தலை சந்திச்சு நீங்கள் 5 பேர் ஜெயிச்சு சொகுசா போய் அங்கே செட்டில் ஆவீங்களா? ஆனால் உங்களுக்காக திமுக சுமந்த பணிகள் எத்தனை? ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தாக 1.5 லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்க. முள்ளிவாய்க்காலுடைய இறுதி யுத்தத்திலே சிந்தப்பட்ட ரத்தத்துக்கெல்லாம் அந்த ரத்த கரையை சுமந்தது யாரு? காங்கிரஸ் செய்த அந்த வரலாற்று பிழைக்கு திமுக தான கொலை பணியை சுமந்தது. தமிழினத்தின் தலைவர் என்று வர்ணிக்கப்பட்ட கலைஞர் இந்த ஈழ படுகொலையில வந்து அவர் துரோகியாக சித்தரிக்கப்பட்டது யாரால? ராணுவத்தை என்ன தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி ராணுவத்தை கண்ட்ரோல் வச்சிருந்தாரு. போர் அவரா நடத்தினாரு ஈழத்தமிழர்கள் மேல. இலங்கையில நடந்த அந்த ஈழத்தமிழர்கள் மீதான இன அழிப்புக்கு காங்கிரஸ் காரணமா திமுக காரணமா? அந்த பழியை தூக்கி திமுக மேல போட்டீங்களா போடலையா? எவ்வளவு கொலைப்பணி சுமந்திருக்கிறாங்க. ராஜீவ் காந்தி வந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு வரும்போது மனித வெடிகுண்டு தாக்குதல்ல இறந்த போது மிக கொடூரமான அந்த படுகொலைக்கு அன்றைக்கு என்ன சொன்னாங்க? காங்கிரசுக்கு அன்னைக்கு செயலாளராக இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தி என்ன சொன்னாரு? திமுக தான் அந்த கொலைக்கு காரணம்னாரு. 234 தொகுதியில 2 தொகுதிகளை தவிர 232 தோற்றது திமுக. எத்தனை கொலைப்பணிகளை சுமந்திருக்கிறாங்க? எத்தனை முறை 356 என்கிற சட்டப்பிரிவின் வழியாக மாநில அரசை காங்கிரஸ் கலைத்திருக்கிறது. எமர்ஜென்சியில எதிர்த்து நின்ற திமுக, காங்கிரஸ் எதிர்த்தனாலதான் திமுகவை தோன்றுச்சு. அந்த காங்கிரஸ், தொண்டர்கள் இல்லாத காங்கிரஸ், செயல்பாடு இல்லாத காங்கிரஸை, வாக்கு வங்கி இல்லாத காங்கிரஸை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலே நாடாளுமன்ற தேர்தல் வருதுன்னா 10 தொகுதியை வின் பண்ணி கொடுத்தது திமுக. இல்ல, திமுக யோக்கிய வேஷம் போடக்கூடாது. நீங்க வந்து காங்கிரஸை விமர்சிப்பதற்கு ஒரு பக்குவம் வேணும், ஒரு அனுபவம் வேணும். நீங்க கடந்த காலங்களில் பாஜக கூட கூட்டணி வச்சது இல்லையா? ராகுல் காந்தியை பப்பு என்று வர்ணித்த போது அவர்தான் இந்தியாவுக்கு பிரதமராக வேண்டும் என்று சொன்னவர் ஸ்டாலின் அவர்கள். யார் சொன்னா? உன் கட்சிக்காரனே சொல்லலையே, காங்கிரஸ்காரனே சொல்லலையே, யாருமே சொல்லலையே. இந்தியா கூட்டணியை வந்து வலிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்தவர் யாரு? மிகப்பெரிய அளவில் ஓட் ஸ்டோரிங்லாம் சொல்லப்பட்ட போது, வாக்கு திருட்டு நடைபெறுகிறது என்றெல்லாம் சொல்லப்பட்ட போது அது ராகுல் காந்தியோட பிரச்சாரத்துக்கு சென்றது யாரு? ஸ்டாலின் அவர்கள் வந்து முழுக்க முழுக்க ஒரு மதச்சார்பின்மை என்கிற கோட்பாட்டிற்காகவும் இந்தியாவிலே மாநில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் தொடர்ந்து பிஜேபியோட ஃபைட் பண்ணிட்டு. இப்பயும் பாஜக என்பது ஒரு சிறுபான்மை அரசாங்கம் தானே, ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே. எப்படி வந்து தாவேகாவுக்கு போய் விசிகாவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எல்லாரும் சேர்ந்து முட்டு கொடுத்து வச்சிருக்கிறாங்களோ அது மாதிரி தானே சென்ட்ரல் கவர்மெண்ட். திமுக நினைச்சிருந்தா பாஜகவின் அரசியலை பங்கேற்க முடியுமே. தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி உங்களால நிகழ்த்த முடியும் என்றால் பிஜேபி பக்கம் போய் இவரால் நிகழ்த்த முடியாதா? அப்ப இவர்கள் சந்தர்ப்பவாதத்தை கையில் எடுக்கவில்லை. திமுக, காங்கிரஸ் சந்தர்ப்பவாதத்தை கையில் எடுத்தது. அப்ப அகில இந்திய அளவிலே இந்தியா கூட்டணி சிதைந்தாலும் பரவாயில்ல, எங்க ஆளுங்க 2 பேர் மினிஸ்டரானா போதுங்கிற அளவுக்கு தான் அவங்க அரசியல் இருக்கிறது. இது பண்பட்ட அரசியலா? பக்குவப்பட்ட அரசியலா? இது எப்படி நியாயமா இருக்க முடியும்? மற்றவர்களாவது சொல்லிட்டு போனாங்க, நீ சொல்லாம கொள்ளாம போயிட்டிய, நடுராத்திரில திடீர்னு காணாம போயிட்டிய. என்ன நியாயம் இருக்கிறது காங்கிரஸ் கட்சி? விஜய் அவர்கள் என்ன முடிவெடுத்தாலும் நிதானமாகத்தான் முடிவெடுப்பாரு. கடந்த காலத்துல ஸ்டாலின் அவர்கள் தளரடியா முடிவெடுத்தது போல, இல்ல அறிக்கைகள் வந்து ஒவ்வொன்றுக்கும் மாற்றி மாற்றி கருத்துக்களை முன்வைத்தது போல அப்படியெல்லாம் வந்து அறிக்கைகள் வராது. தெளிவான நிதானமாகத்தான் வந்து தவைக்கு ஆட்சியும் விஜயும் செயல்படும் அப்படின்னு
விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? அது எழுதி கொடுக்குறவங்க பஞ்சாயத்துல, இது எப்படி விஜய் பஞ்சாயத்தா இருக்கும்? விஜய்க்கு யார் எழுதி கொடுக்குறான், அறிக்கை எழுதி கொடுக்குறானோ அவன் தான் அதை சொல்லணும். விஜய் என்ன பேச போறாருங்கிறது அறிக்கையா வெளியிடணும். நாட்டில் நடக்கிற எந்த பிரச்சனைக்குமே அவர் பேச மாட்டேங்கிறாரு, மௌன ஜாமியார் மாதிரி இருக்காரு. கேட்டா விஜய் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண்பாருங்க, அவர் வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு. அவர் வந்து பொம்மை முதலமைச்சர் மாதிரி இருக்கிறாராங்கிற சந்தேகம் பல பேருக்கு வருகிறது. எல்லாத்துக்குமே பதில் சொல்றதுக்கு எதுக்கு தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டதுன்னு கேட்டா ஆதவர்ஜனா பதில் சொல்றாரு. ஆதவர்ஜனாவுக்கு ஓட்டு போட்டாங்க எல்லாரும் முதலமைச்சர் வரணும்னு. இப்போ ஆதவர்ஜனா பதில் பேசுகிறார், இவர் பேச மாட்டேங்கிறார். நிழல் முதல்வர்ன்றாங்க சொல்றாங்கல்ல. அப்போ இப்போ ஏடிஎம்கே ஆட்சியில் சசிகலா சாம்ராஜ்யம் ஒரு நிழல் உலகமாக இருந்ததுன்னு சொல்ற மாதிரி நீங்க ஒரு நிழல் உலகத்தை வந்து கிரியேட் பண்ணிட்டீங்களா? மார்டின் ஃபேமிலி தான் இந்த கட்சியை இயக்குகிறதாங்கிற சந்தேகம் பல பேருக்கு வருதுல. மொத்தத்தில் ஒரு செயல்பாடற்ற அரசு, சிந்தனையற்ற அரசு, ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தில் வந்து கரையேறி இருக்கிறார்கள். அவர்களுக்கு முடிவும் தெரியலை, முதலும் தெரியலை, என்ன செய்யறதுன்னு தெரியலை. நீச்சல் தெரியாதவனை தூக்கி கடல்ல போட்டது மாதிரி அவர்கள் ஒரு ஆட்சியை பார்த்து திகைத்து நிற்கிறார்கள். மக்களுக்கு தீர்வு காண்பார்களா? கரண்ட் கட்டை வந்து பயன்படுத்தி கொண்டு தனியாருக்கு மின்சாரத்தை விற்க போகிறார்களா? மின்சாரத்துறையை முழுமையாக தனியார்மயம் ஆக்க போகிறார்களா? அப்படி தனியார்மயமாக ஆக்கினால் கம்யூனிஸ்டுகள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? பிசிகா ஏற்றுக்கொள்ளுமா? மிகப்பெரிய போர்க்கோளத்தை காண்பார்களா இல்லையா? பாஜகவின் அழுத்தத்திற்கு பணிய போகிறார்களா? பிஎம்சி திட்டத்தில் கையெழுத்து போட்டா பாஜகவின் அழுத்தத்துக்கு பணிந்தால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அதை ஏற்றுக்கொள்ளுமா? இல்ல காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளுமா? மதச்சார்பற்ற கொள்கையை வைத்திருக்கிற காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளுமா? எங்கிட்டு போனாலும் உனக்கு இடியாப்பூச்சிகள் தான். எந்த திசையில திரும்பினாலும் அங்கு மேல வந்து பாஜகவின் அழுத்தம், கீழே நிர்வாகமே தெரியாது. பாஜக விஜயை கட்டுப்படுத்த முடியாதுன்ற ஒரு சமைக்கை வந்ததுனாலதான் நாங்களே கூட்டணி வச்சோம்னு சொல்றாங்கல்ல. அது இப்போதைக்கு போக போகலாம் தெரியும். நீலச்சாயம் வெளுத்து போச்சு டும் டும் டும்ன்ற மாதிரி கதை முடியும் போது தானே தெரியும். உங்கள்கிட்ட ஓப்பனிங்லாம் நல்லா தாயா இருக்கு, ஃபினிஷிங் சரியில்லையான்னு ஒரு ஜோக் இருக்கு இல்லையா? ஓப்பனிங் இருக்கு, நல்லா இருக்கு. போக போக தான் தெரியும் ஃபினிஷிங் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதுக்காக காத்திருக்கோம். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு நன்றி.